Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கணும். இந்த மாதிரி கோதுமை மாவை நம்ம வறுத்து செய்யும்போது அந்த கோதுமை மாவில் ஒரு விழுவிழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லாவே குறைஞ்சிரும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா வறுபட்டுருச்சு. மாவுலேருந்து லேசாக ஒரு வாசனை வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம இந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே வந்து மாவு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு எதுக்கு மாற்றிடணும். இப்போ எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா ஒன்றா கலந்த உடனே இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்ல சூடு குறைஞ்சி இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி உருட்டிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம், இல்லை நீளமாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப் பண்ணிங்கனாலும் கிட்டத்தட்ட ஒன்று போல் சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சாச்சு. அடுத்து இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் இட்லி தட்டு இருந்ததுன்னா இட்லி தட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா அதில் வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பரப்பி வச்சிடலாம். நீங்கள் இட்லி தட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால்ஸை வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடாயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நம்ம மாவு ஆல்ரெடி வறுத்துட்டோம். நல்ல சூடான தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இப்போது இது ஸ்டீம் குக் ஆகிட்டுருக்கிற டயத்தில் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை பார்க்கும்போதே நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அது தனியாக வெளியில் எடுத்து வச்சு இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து நல்லா இது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவு பிசையும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து இது நல்லா கலந்துக்கணும். நம்ம வந்து எதையுமே வதக்காமல் சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சேர்த்த மசாலாலேருந்தும் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டையிலலாம் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.